வணக்கம். ஜோதிடர் ஆர் பார்த்தசாரதி. 2026 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் 12 ராசிக்கும் நம்ம போட்டாச்சு. இப்ப அதை ஒரு தனி மனித ஜாதகத்தோட அப்ளை பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஏன்னா நான் அந்த புத்தாண்டு பலன்கள்லயே பாருங்களேன், அந்த ராசி பலன்கள்லயே சொல்லியிருப்பேன். அதாவது கோச்சார பலன்கிறது சாப்பாட்டுக்கு ஊறுகாய் தொட்ட மாதிரி, நம்ம தயிர் சோறுக்கு ஊறுகாய் அப்படி தொட்டு சாப்பிட்றோம், அது மாதிரி தான் கோச்சார பலன். தயிர் சோறே எனக்கு வேணும் அப்படின்னா ஜாதகம் பார்த்தா தான் தெளிவா சொல்ல முடியும் அப்படின்னு நேற்று நான் பதிவுகள்லேயே நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸோ அதுக்கு நம்ம ஒரு பதிவாக போட்டுடலாமே, ஒரு ஜாதகத்தை உதாரணமாக போட்டு பதிவாக போட்டுடலாமே. அதுக்கு ஈக்குவலாக நம்மக்கிட்ட ஒரு வாடிக்கையாளர் வந்தார். நேற்றைய தினம் என்கிட்ட ஜாதகம் பார்த்தாரு. சார், நீங்கள் ராசி பலன் துலா ராசிக்கு போட்டிருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்தது சார், குரு பலன்லாம் இருக்குது, கல்யாணம்லாம் ஆயிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது சார், நீங்கள் கொஞ்சம் எனக்கு இது கன்சல்ட் பண்ணுங்க சார், கல்யாணம் ஆகுமா ஆகாதான்னு மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவருடைய கேள்வி. சரிங்களா? அப்ப 2026 ஆங்கில வருட புத்தாண்டு பலன்கள் சிறப்பா நம்ம 12 ராசிக்கும் போட்டாச்சு. இப்ப அதை ஒரு உதாரண ஜாதகத்துல பூர்த்தி பார்க்க போறோம். 2026 கோச்சார பலன் அவர் ஜாதகத்துக்கு எப்படி இருக்கு, அதே நேரத்துல அவர் கேட்ட கேள்வி திருமணம் நடக்குமா நடக்காதா, இதுதான் அவருடைய கேள்வி. ஏன்னா அவருக்கு 36 வயசு ஆயிடுச்சு. 26 நவம்பர் 1989 2:15 AM அவர் பிறந்திருக்காரு. ஸ்கிரீன்ல வர்ற இந்த ஜாதகத்தை பாருங்க. இவர் பிறந்திருக்கிற லக்னம் பாருங்க, கன்னியா லக்னத்துல பிறந்திருக்கார். ராசி துலா ராசி, நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறார். லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல தேய்பிரை சந்திரனும் செவ்வாயும் சம்பந்தம், 3ஆம் இடத்துல சூரியன் புதன், 4ல சனி சுக்கிரனோட சம்பந்தப்பட்டிருக்கார், 5ல ராகு, 11ல கேது, 10ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். எந்த ஒரு ஜாதகத்திலையும் லக்னத்துக்கு 2, 7, 8 அல்லது ராசிக்கு 2, 7, 8, சோ ராசிக்கு 2, 7, 8, லக்னத்துக்கு 2, 7, 8 இந்த இடங்கள்ல பாவ கிரகங்களான சனி செவ்வாய் ராகு கேதுக்கள் அமரக்கூடாது. இது பொது விதி. ஒருவேளை இந்த மாதிரி அமர்ந்து அந்த தசாபுத்தியே வரலைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை. அவங்களுக்கு கல்யாணம் நல்ல யோகமான இடத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்து தசை நடத்தி யோக திசைகள் போய்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த திருமண தடை திருமண தாமதம் எல்லாம் ஏற்படாம சீக்கிரமா கல்யாணம் ஆகுறது உண்டு. சரிங்களா? ஆனா இங்க பாருங்க, லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. அது யாரோட இருக்கிறாரு? சந்திரனோட இருக்கிறாரு. சந்திரமங்கல யோகம் தான். ஆனா அங்க சந்திரன் எப்படி இருக்கிறாரு? சூரியனுக்கு பக்கத்துல அமாவாசையை நோக்கி போற நிலையில அந்த சந்திரன் இருக்காரு. அப்ப அந்த சந்திரன் 2 சனி பகவானுக்கு நிகர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அமாவாசையை நோக்கி போற சந்திரன் 2 சனிக்கு நிகர். அப்ப 2ஆம் இடத்திலேயே 2 பாவ கிரகம் உட்கார்ந்தது ஒரு பெரிய மைனஸ் இந்த ஜாதகத்துல. சரிங்களா? அடுத்தபடியா 7ஆம் அதிபதி குரு போய் வக்ரமா இருக்கிறாரு. பொதுவா இந்த உபய லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதியா வர்றதுனால அவங்க ஒரு மாதிரி வக்ரம் அடைகிறது, கேந்திரத்துல 4, 7, 10 போன்ற இடங்கள்ல உட்கார்ந்து வக்ரமாகிறது சிறப்பு. ஆனா அந்த தசை வரக்கூடாது. சரிங்களா? அந்த தசை வந்துச்சுன்னா கண்டிப்பா சில சிக்கலை கொடுக்கும். இப்ப இந்த ஜாதகருக்கு கிட்டத்தட்ட 26 வயசு ஒரு 8 மாசம் வரையும் இந்த ஜாதகருக்கு கிட்டத்தட்ட 27 வயசு வரையும் இந்த ஜாதகருக்கு குரு திசை தான் வந்திருக்கு. பிறக்கும் போது ஜாதகர் ராகு திசையிலையும் அப்புறம் குரு திசையில இருந்து இப்ப சனி திசையில இருக்கிறார். இப்ப சனி திசையில சுக்கிர புத்தியில இருக்கிறார். சனி சுபத்தன்மையா இருக்காரு பாருங்க ஜாதகத்துல. சனி பகவான் இருக்கிறது தனுசு ராசியில, குருவோட வீட்டுல, சுக்கிரனோட நட்சத்திரத்துல, சுக்கிரனுடைய சேர்ந்து இருக்கிறாரு. குருவினுடைய நேரடி பார்வையை வாங்கி உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்ப சனி திசையில சுக்கிர புத்தி வேற. பாத்தீங்களா? அப்ப இவருக்கு சனி திசையில சுக்கிர புத்தியில குருவுடைய பார்வையில வேற அந்த சனி உட்கார்ந்து இருக்கிறாருங்கும் போது சனி நல்ல பலமா இருக்கான் இந்த ஜாதத்துல. சனி யார் இந்த லக்னத்துக்கு? யோகக்காரன், 5 கூடையவர் இல்லையா? 5, 6 கூடைய சனி கேந்திரத்துல 4ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, குருவின் பார்வையில இருக்கிறாரு. இப்ப கோச்சாரப்படி குரு எங்க இருக்கிறாரு? அவர் பிறந்த கால குரு மேலேயே கோச்சார குரு இருக்கிறார். அதாவது அவர் ஜாதகத்துல குரு எங்க இருக்கிறாரோ அதே இடத்துல குரு இருக்கிறார். அப்ப இவருக்கு கல்யாணம் ஆகணும். அப்ப வர்ற ஜூனுக்குள்ள இவருக்கு கண்டிப்பா கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பலன் சொல்லியாச்சு. சோ இப்படித்தான் நம்ம எடுக்கணும் பலன். சரிங்களா? வெறும் அந்த 2026 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் கோச்சார பலனை மட்டும் வச்சு நம்ம பலன் சொல்றதுல ஒண்ணும் இல்ல. அது பொதுவான பலன்கள். சரிங்களா? பொதுவான ராசி பலன்கிறது பொதுவானது. அப்ப நம்ம இந்த ஜாதகத்தோட பூர்த்தி பார்க்கும் போதுதான் இப்ப இவருக்கு திருமணம் ஆகுமானா கண்டிப்பா ஆகும். இந்த ஜூனுக்குள்ள கண்டிப்பா ஆயிரும். நம்ம சொல்லியிருக்கதா அதுதான் சொல்லியிருக்கோம். ஏன்னா பிறந்த கால குருவும் கோச்சார குருவும் ஒரே இடத்துக்கு வர்றாங்க. அது ரொம்ப சிறப்பு. சனியும் பாருங்க, இவருக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு. கோச்சார சனி 7ல இருக்கிறாரு. அப்ப கண்டிப்பா அவருக்கு திருமணத்தை நடத்தி வைக்கணும் அப்படிங்கிற நிலையில தான் இருக்கிறார். அடுத்து குரு பயிற்சி ஆனா கூட 7ஆம் இடத்துல இருக்க சனியை பார்ப்பாரு. சரிங்களா? இவர் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இப்ப கோச்சார சனி உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த சனியை ஜூனுக்கு அப்புறம் குரு பார்க்க போறாரு. 7ஆம் அதிபதி குருவே கோச்சாரப்படி என்ன பண்றாரு? தன்னோட உச்ச இல்லத்துக்கு போறாரு. எங்க கடகராசிக்கு போய் 7ஆம் இடத்துல இருக்கிற மீனத்துல இருக்கிற சனியை பார்ப்பாரு. அப்ப கண்டிப்பான முறையில இவருக்கு இந்த வருஷம் திருமணம் ஆயிரும். மேக்சிமம் ஜூனுக்குள்ளேயே முடிஞ்சிரும் என்று பலன் சொல்லப்பட்டது. சனிய ஜாதகத்துல இருக்க குரு பார்க்கும்போது, அதாவது சனி 7ஆம் இடத்துக்கு இப்ப போறாரு. கோச்சார சனி எங்க போறாரு? இதுல இருக்கிறாரு. மீனத்துல தான் ஆல்ரெடி சனி இருக்கிறாரு. குரு கடகத்துக்கு போறாரு. சரிங்களா? ஜூன் 2ஆம் தேதி. அப்ப
ஜூன் 2ஆம் தேதி ஒரு குரு வந்து கடகத்துக்கு போறாரு அப்படிங்கும்போது அந்த குரு ஜாதகத்துல இருக்கிற அந்த கோச்சார சனியை மீட் பண்ற டைம் கண்டிப்பான முறையில இவருக்கு குழந்தையே பிறக்கணும். அப்ப வர்ற ஜூனுக்குள்ள இவருக்கு கண்டிப்பான முறையில கல்யாணம் ஆயிருக்கணும். ஜூனுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு அந்த குழந்தை பாக்கியத்துக்கான ப்ராசஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எப்படி பார்த்தாலும் 2027 அந்த ஜூனுக்குள்ளேயே இவருக்கு வந்து குழந்தையும் பிறந்திருக்கணும். சரிங்களா? சோ இதுதான் நான் அவருக்கு சொன்ன ப்ரெடிக்ஷன். சோ நம்ம கல்யாணம் ஆகுமா ஆகாத, ஏன் இவருக்கு 36 வயசு வரை ஆகல அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல 2 பாவ கிரகம் இருக்கிறது, 7ஆம் அதிபதி வக்ரமா இருக்கிறதுனாலதான் இவருக்கு கல்யாணம் லேட் ஆச்சு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். அப்புறம் விதிகள் என்ன, ஏன் பொதுவா லேட் ஆகுதுன்னா அதுக்கான காரணங்கள் என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதனால ஓரளவுக்கு நம்ம இன்னைக்கு ஒரு ஜாதகத்தை நல்லபடியா அலசி ஆராய்ந்து 2026ல எனக்கு வந்த ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷனே வந்து 2026 வருஷத்துல நான் உங்க ராசி பலனை பார்த்துட்டு வந்தேன், அதனால வந்து நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி திருமணத்துக்காக வந்ததுக்கு நான் அவருக்கு திருமணம் ஆயிரும் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதனால எல்லாம் உள்ள இறைவன் அருளாசியால் அவங்க குலதெய்வத்தோட அருளால கண்டிப்பா ஜூன் மாசத்துக்குள்ள இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும். மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க ஜாதகம் தனிப்பட்டு பார்க்கணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.